எடு வா புடி வா. மாங்காய் பழமா மாங்காவா? இது காய். நான் ஒரே ஆள் தூக்கிட்டு நினைச்சிங்கறாங்க இவங்க. எவ்வளவு சுரேஷ்? இது வந்து 1500 ரூபாய். இரு என் பொண்ணால் பிடிக்க முடியாதுடா. விடு தள்ளி போ. நானா பந்து வரேன். காய் எத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? அது எத்தனை வேடா? அதாவது நான் ஒருத்தரே தூக்கி போயிட்டு நினைச்சாங்க இவங்க. நம்மளால முடியாதுப்பா. எவ்வளவு பெருசு. சரி ஒரு மூட்டை வாங்கி இன்னொரு மூட்டை. மீனா விட அதிகமா வெயிட் இருக்கும் போல இருக்குது. இதுதான் எப்படி மீனாவே என்னால தூக்க முடியாது. இன்னொரு மூட்டை வருதுங்க. அது இந்த பக்கம் இருக்கு. வா. அந்த பக்கம் எடு. பேக் கீஞ்சி போயிடுச்சு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு கேக்குறீங்க. மாங்காய் ஃப்ரை, மாங்காய் பிரியாணி, மாங்காய் சாதம், மாங்காய் சாப்பாடு, மாங்காய் சாம்பார், மாங்காங்க துவையல், அவியல் எல்லாமே மாங்காய் தான். சுபத்ரா வீட்ல மாங்காய் வந்து பங்கு போட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 15 ஒரு கோணி வாங்கணும். இவன் வந்தாக்கா இன்னொரு கோணி வாங்கி இன்னொரு கோணி போட்டு நல்லா கதெல்லாம். எனக்கு 2 பழம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து மத்தியானம் சாப்பிட்டு அப்புறமா சாயந்தரம் சாப்பிட்டு, நைட்டுக்கு சாப்பிட்டு, நாளைக்கு காலையில் சாப்பிட்டு, மதியமா சாப்பிட்டு. ஒரே நாளைக்கா? இல்ல மறுநாள் வரணும். நல்லா இருக்குதா என் சந்தூரா? சூப்பரா இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்துக்கிறாங்க. 1000 ரூபாய் சரி, நேரத்துல வித்துன்னு வந்துடுறாட்ட 2000 ரூபாய்க்கு போறேன். நம்ம எதுவும் சாப்பிட போறது இல்லைங்க. ஏன்னா 1-2 பழம் சாப்பிடும் அவ்வளவுதான். மற்றபடி சுபத்ரா மொத்தம் கேர் பண்ணிக்கோ, டேக் கேர் பண்ணிக்கோ. மூணு இட்லி பத்து மாதிரி மூணு பழம் 50 ரூபாய். அட்டி கட்டி வாங்கி கொடுத்து. சாப்பிடலாமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக நாங்கள் தான் வீட்டுக்கு மாங்காய் பழம் எடுத்துன்னு போயின்னு இருக்கிறோம். ஏன்னா அக்காங்க வீட்டில் வந்து அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் தான் சாப்பிடுங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.